ஒரு வழியா ஜேஇ மெயின் தேர்வு முடிவுகள் என்று வெளிவந்திருக்கின்றது. இந்த தருணத்துல ஒவ்வொரு மாணவர்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த மதிப்பெண்களை வைத்து அடுத்து என்ன செய்வது என்பதுதான். மாணவர்களை, உங்களுக்காகத்தான் இந்த வீடியோல ஜேஇ மெயின் மதிப்பெண்களின் அடிப்படையில மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன இருக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கின்றோம். அதிலே குறிப்பா தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே படிப்பதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றியும், உடனடியாக மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய 2 கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியும் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். எனவே மாணவர்களே, அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. 17ஆம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட இந்த தேர்வு முடிவுகள் தாமதமாக இன்று காலை வெளியிடப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் இந்த தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காக அதற்கான 2 செப்பரேட் லிங்க்குகளும் தரப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் இந்த லிங்குக்குள்ளே சென்று தங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் யூசர் ஐடியும் என்டர் செய்து கேப்சாவையும் என்டர் செய்கின்ற பொழுது தங்களுக்கான ஸ்கோர் கார்டை பார்க்க முடியும். இந்த ஸ்கோர் கார்டுல 3 விஷயங்களை மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒன்று, ஜனவரி மற்றும் ஏப்ரல் 2 செஷனையும் எழுதி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2 செஷன்களிலும் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 பாடங்களிலே பெற்றிருக்கக்கூடிய பெர்சன்டைல் மதிப்பெண்களையும் டோட்டல் பெர்சன்டைலையும் தெரிந்து கொள்ள முடியும். 2 செஷன்ல எந்த செஷன்ல அதிகமான பெர்சன்டைலை பெற்றிருக்கின்றார்களோ அந்த மதிப்பெண்கள் தான் ஃபைனல் மதிப்பெண்களாக அவர்களுக்கு தரப்பட்டிருக்கும். இது கூட மாணவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களுக்கு அகில இந்திய அளவில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய ரேங்கையும் இந்த ஸ்கோர் கார்டிலே அவர்கள் தெரிந்து கொள்ளலாம். ரேங்கை பொறுத்தவரையிலும் 2 வகையான ரேங்குகள் தரப்பட்டிருக்கும். ஒன்று காமன் ரேங்க், மற்றொன்று கம்யூனிட்டி ரேங்க். இது மட்டும் இல்லாம இந்த வருடம் ஜேஇ அட்வான்ஸ் தேர்வை எழுதுவதற்குண்டான கட் ஆஃப் குறித்த தகவல்களும் அந்த ஸ்கோர் கார்டிலே மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா, ஜெனரல் கேட்டகரியில 93.1023262ம், ஜெனரல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 80.383019ம், அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு 79.4313582ம், ஷெட்யூல் காஸ்டுக்கு 61.1526933ம், ஷெட்யூல் ட்ரைப்க்கு 47.9026465ம், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி கேட்டகரிக்கு 0.0079349 இந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் ஜேஇ அட்வான்ஸ் தேர்வினை எழுத முடியும். ஜேஇ அட்வான்ஸ் தேர்வை எழுதுவதற்குண்டான எலிஜிபிலிட்டி இருக்குதா இல்லையா அப்படிங்கிற தகவல்களும் இந்த ரிமார்க் காலத்திலே மாணவர்களுக்காக தரப்பட்டிருக்கும். இந்த ஸ்கோர் கார்டை பார்த்த பிறகு மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், அடுத்து என்ன செய்வது அப்படிங்கிறது தான். மாணவர்கள், ஜேஇ மெயின் மதிப்பெண்களின் அடிப்படையில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 31 நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, 26 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, 32 கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த கல்வி நிறுவனங்கள்ல சென்று படிப்பதற்கான வாய்ப்பு என்பது மாணவர்களுக்காக இருக்கின்றது. ஜேஇ மெயினுக்கு அடுத்து வரக்கூடிய ஜேஇ அட்வான்ஸ் தேர்வை எழுதுவதன் மூலமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 23 ஐஐடி மற்றும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ராஜீவ் காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் எனர்ஜி இந்த கல்வி நிறுவனங்களிலே சென்று படிப்பதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்காக இருக்கின்றது. இந்த வாய்ப்புகளை பெறணும் அப்படின்னா ஜோசா என்ற கலந்தாய்விலே கலந்து கொள்ள வேண்டும். ஜோசா கலந்தாய்வில் கலந்துக்கணும் அப்படின்னா அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் என்பது ஜேஇ அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வந்த பிறகுதான் துவங்க இருக்கும். எனவே மாணவர்கள் இந்த ஜேஇ அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வரும் வரை காத்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டு மாணவர்களை பொறுத்தவரையிலும் அதிகப்படியான மாணவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தங்களுடைய அண்டர் கிராஜுவேட்டை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருப்பார்கள். அவர்களுக்காக எண்ணற்ற வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது. இப்ப என்னென்ன கல்லூரிகள்ல இந்த ஜேஇ மதிப்பெண்களின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்குள்ள படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்வி நிறுவனத்துல 1134 இடங்களும், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிறுவனத்திலே 1038 இடங்களும் இருக்கின்றது. இதனோடு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியிலும், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஞ்சிபுரத்திலும், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூரிலும், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய மொத்த இடங்களினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2934. இதனோடு சேர்த்து காரைக்குடியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டிலே ஆல் இந்தியா கோட்டாவினுடைய அடிப்படையில் ஒரு 6 இடங்கள் என்பதும் மாணவர்களுக்காக இருக்கின்றது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில இருக்கக்கூடிய அந்த 1000க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஹோம் ஸ்டேட் கோட்டா என்ற அடிப்படையில 500க்கும் மேற்பட்ட இடங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த இடங்கள்ல 20% இடங்கள் மகளிருக்கு
நீட்டுக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக இருக்கின்றது. இது மட்டும் இல்லாம ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்கள் இந்த ஜேஇ தேர்வை எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அதுல ஒண்ணுதான் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டிலே சென்று படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டை பொறுத்தவரையிலும் உலக அளவில் ஒரு தலை சிறந்த கல்வி நிறுவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிறுவனத்தில் படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அதிகப்படியான சம்பளத்துல 100% பிளேஸ்மெண்ட் என்பது கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கல்வி நிறுவனத்துல பேச்சலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா சயின்ஸ் என்ற ஒரு கோர்ஸ் ஆனது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கோர்ஸ் ஆனது டெல்லி, கொல்கத்தா, பெங்களூர் இந்த 3 கேம்பஸிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மொத்த இடங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 75 மாணவர்கள் ஜேஇ மெயின் மற்றும் கியூட் தேர்விலே பெறக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையில் தான் இங்கு அட்மிஷன் என்பது நடைபெற இருக்கின்றது. ஜேஇ மெயின்ல நல்ல பெர்சன்டேஜை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதற்காக விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் என்பது 31 மே 2025. மாணவர்கள் ISI.CIL.AC.in என்ற இணையதளத்தில் சென்று இதற்காக விண்ணப்பிக்கலாம். நேஷனல் ஃபோரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில பிடெக், எம்டெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டியை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது மாணவர்களுக்காக இருக்கின்றது. நீங்க நேஷனல் ஃபோரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையிலும் வேர்ல்டுலேயே ஃபோரன்சிக் சயின்ஸுக்காக இருக்கக்கூடிய முதல் மற்றும் ஒரே யூனிவர்சிட்டி தான் இந்த நேஷனல் ஃபோரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. இந்த கல்வி நிறுவனத்துல படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கும் அதிகப்படியான சம்பளத்துல வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கின்றது. சைபர் செக்யூரிட்டி கோர்ஸை பொறுத்தவரையிலும் நல்ல வளமான எதிர்காலத்தை மாணவர்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்கின்றது. இந்த கோர்ஸை இங்கு படிப்பதற்காக ஒரு வாய்ப்பு என்பது தற்போது மாணவர்களுக்காக இருக்கின்றது. இந்த நேஷனல் ஃபோரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டியானது 10 கேம்பஸ்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த 10 கேம்பஸ்ல 5 கேம்பஸ்களிலே இந்த பிடெக், எம்டெக் இந்த கோர்ஸை படிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. இந்த நிறுவனங்கள்ல அட்மிஷனை பொறுத்தவரையிலும் ஜேஇ மெயின் மற்றும் நேஷனல் ஃபோரன்சிக் சயின்ஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அடிப்படையில நடைபெற இருக்கின்றது. மொத்த இடங்கள்ல 50% இடங்கள் ஜேஇ மெயின் மதிப்பெண்களின் அடிப்படையிலும் 50% இடங்கள் நேஷனல் ஃபோரன்சிக் சயின்ஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அடிப்படையிலும் நிரப்பப்பட இருக்கின்றது. இதற்காக விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் என்பது 5 மே 2025. எனவே மாணவர்கள் இந்த வாய்ப்பையும் நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜேஇ அட்வான்ஸ் தேர்வை எழுதுவதற்கு தகுதி பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் உடனடியாக JEE.ADV.AC.in என்ற இணையதளத்திலே சென்று ஜேஇ அட்வான்ஸ் தேர்வை எழுதுவதற்கான ரெஜிஸ்ட்ரேஷனை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்காக எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி ஒரு நல்ல கல்லூரியிலே சென்று படித்து வாழ்க்கையில வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வீடியோல இந்த தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல சென்று சேருவதற்காக நடத்தப்பட இருக்கக்கூடிய இந்த ஜோசா கவுன்சிலிங்கை பற்றியும் இந்த ஜோசா கவுன்சிலிங்கிலே கலந்து கொண்டு ஒரு நல்ல கல்லூரியை பெறுவதற்காக இருக்கக்கூடிய இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம்.